எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புக்கு போடலான்னு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 34 அத்தியாயம் இருக்குது. நான் ஒரு அத்தியாயமாக போடலான்னு இருக்கேன். இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இது கேட்கலாம். அவங்களோட கற்பனை திறன் கதையை கேட்கும்போது அதிகரிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் அந்த காலத்து கதையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அதனால தான் இந்த புக்கு போடலான்னு இருக்கேன். இது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த புக்குக்குள்ளே போகலாம். முதல் அத்தியாயம், காட்டில் கண்டெடுத்த கனகமணி சிம்மாசனத்தின் கதை. உலகத்தின் கிரீடம் போல் உஜ்ஜயினி பட்டணம் முன்னொரு காலத்தில் திகழ்ந்தது. நீல வானத்தை முத்தமிடும் பட்டுக்கொடிகளும் நிலா உப்பரிகைகளும் மாட மாளிகைகளும் மணி கோபுரங்களும் தந்தஸ்தூபிகளும் நந்தவனங்களும் விசாலமான நவமோகன வீதிகளும் சிருங்கார மண்டபங்களும் சிந்தையை கவரும் விசித்திர வினோதங்களும் நிறைந்தது எந்நேரமும் ஜே ஜே என்று விளங்கும் அந்நகரம் மாயாபுரியாகவே காட்சியளித்தது. அந்த பட்டணத்தை அறநெறி வழுவாத போஜ மகாராஜன் ஆண்டு வந்ததால் அதற்கு தர்மாபுரி என்ற பெயரும் நிலவி வந்தது. போஜராஜன் சதா தன் குடிஜனங்களின் நலத்திலே கண்ணும் கருத்தும் கொண்டவனாய் ஆட்சி புரிந்து வரவே அந்த சக்கரவர்த்தியின் பெயர் உலகெங்கும் பிரசித்தி ஆயிற்று. போஜனுக்கு பிரதம மந்திரியாக விளங்கிய நீதி வாக்கிய மந்திரி என்பவரும் உஜ்ஜயினி பட்டணத்தில் தர்மம் தழைத்தோங்கும்படி செய்து வந்தார். அந்நாளையில் பக்கத்தில் உள்ள காட்டு பிரதேசத்தில் இருந்த துஷ்ட மிருகங்கள் அடிக்கடி நாட்டினுள் புகுந்து மக்களை துன்புறுத்துவதோடு அவர்களின் உடைமைகளான ஆடு மாடு கோழி முதலான பிராணிகளை கொன்று தூக்கி சென்றன. குடிமக்களின் கஷ்டத்தை அறிந்த போஜ மகாராஜன் ஒரு நாள் தன் சதுரங்க சேனைகளை அணிவகுத்து நடத்தி மந்திரி பிரதானிகளுடன் வேட்டையாடச் சென்றான். அவர்கள் வானாந்திரத்தை அடைந்து புலி, சிங்கம், கரடி முதலிய கொடிய விலங்குகளை வேட்டையாடினார்கள். சூரியன் உச்சியை நெருங்கும் சமயம் வந்தது. வெயில் தகித்தது. படைகளும் களைத்து விட்டன. போஜராஜன் வேட்டையை நிறுத்திவிட்டு களைப்பாற விரும்பினான். மணிமுடி மன்னனும் அவனுடைய பரிவாரங்களும் அருகிலே தாக சாந்திக்கு தண்ணீரும் சோர்வு நீங்க நிழலும் கிடைக்குமா என்று நாலா திசைகளிலும் சுற்றி பார்த்து வரும்போது நன்கு விளைந்திருந்த கம்பங்கொல்லை ஒன்றை அடைந்தார்கள். சுற்றிலும் அடர்ந்த கிளைகளோடு மரங்களும் நடுவே முற்றிய கதிர்களை உடைய கம்பு பயிரும் கொண்ட அக்கொல்லையானது மன்னனின் மனதை மிகவும் கவர்ந்தது. அந்த கொல்லை சரவணப்பட்டன் என்னும் ஒரு அந்தணனுக்கு சொந்தமானது. முற்றிய கதிர்களை பறவைகள் கொத்தி தின்னாமல் இருக்க காவலுக்கு அவன் கொல்லையின் நடுவே பரன் ஒன்றை கட்டி அதன் மீது ஏறி அமர்ந்திருவான். பறவைகள் கூட்டமாக வந்து கதிர்களில் உட்கார் போது கற்களை விட்டெறிந்து அவற்றை துரத்துவான். அன்றைய தினம் சரவணப்பட்டன் பரன் மீது அமர்ந்திருந்தான். வேட்டையில் களைத்து போய் முகம் கருத்து வரும் மன்னர் பிரானையும் பரிவாரங்களையும் பார்க்கும்போது அவனுக்கு பரிதாபமாக இருந்தது. சரவணப்பட்டன் பரன் மீது இருந்தபடியே, வரவேண்டும் வரவேண்டும், வேட்டையினால் மிகவும் களைத்து போயிருக்கிறீர்கள். இதோ இந்த கம்மங்கொல்லை முழுவதும் என்னை சேர்ந்ததே. முற்றிய கதிர்கள் இருக்கின்றன. இதோ இனிமையான பழங்கள் கொத்து கொத்தாக தொங்குகின்றன. வெள்ளரி பிஞ்சுகளும் இருக்கின்றன. தாங்கள் தாராளமாக தங்கள் பரிவாரங்களுடன் கொல்லையில் நுழைந்து பசி தீர சாப்பிடுங்கள். காய்ந்து போயிருக்கும் கம்பு தட்டைகளை குதிரைகளுக்கு கொடுக்கலாம். எனக்கு கிடைத்தற்கரிய பாக்கியமே இது. ராஜாதி ராஜர் இன்று என் விருந்தாளியாக இருப்பது என் பூர்வ ஜென்ம பலனே என்று உள்ள கனிவோடு அழைத்தான். அவன் வார்த்தைகளை கேட்ட போஜ மகாராஜன் தன் பரிவாரங்களை அழைத்து கொண்டு கம்பங்கொல்லையில் நுழைந்தான். பசியால் வருந்திய போர் வீரர்கள் கதிர்களை ஒடித்து தின்ன தொடங்கினார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் பரன் மீது இருந்த சரவணப்பட்டன் பறவைகளை விரட்ட கீழிறங்கி வந்தான். அரசனுடன் வந்த போர் வீரர்கள் மலுக் மலுக் என்று கம்பங்கதிர்களை ஒடித்து தின்பதையும் குதிரைகள் தட்டைகளை மேய்வதையும் கண்டதும் அந்தணனுக்கு திடீரென ஏதோ ஒரு ஆத்திரம் குமுறி எழுந்தது. அவன் பூபதியிடம் ஓடி வந்தான். போஜ மகாராஜனே, இதென்ன காரியம்? கேள்வி முறையே கிடையாதா? நீதி நெறி வழுவாத தாங்களா இந்த அநீதமான காரியத்தில் இறங்கினீர்கள்? நீங்களும் உங்கள் பரிவாரங்களும் ஏழை அந்தணன் ஒருவனுடைய
கம்பங்கொள்ளையை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தாங்கள் அறியவில்லையா? என் 1 வருஷ வருமானத்தையே பாழாக்கிவிட்டீர்கள். மற்றவர்கள் கெடுதல் செய்யும் போது மக்களின் தலைவரான தங்களிடம் வந்து முறையிடலாம். வேலி போன்ற மன்னரே கெடுதல் செய்யும் போது அதை பற்றி நான் எவரிடம் சென்று முறையிடுவேன்? மதம் பிடித்த யானையையும் முறை தவறி நடக்கும் ஆட்சியாளனையும் தவறு செய்யும் அறிவாளியையும் யாரால் நிறுத்த முடியும் என ஒரு பொன்மொழி உண்டு. மேலும் தாங்கள் எல்லா நீதி சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர். அப்படி இருக்க தாங்களே அந்தணன் ஒருவனுடைய சொத்தை பாழாக்குகிறீர்கள். அந்தணன் சொத்து தான் உண்மையான விஷம் என்று சொல்லப்படுகிறது. விஷம் என்பது அறிஞன் ஒருவனுடைய சொத்துடன் ஒப்பிடும்போது விஷமாகாது. அந்த சொத்தே உண்மையான விஷமாகும். ஏனென்றால் விஷமருந்திய ஒருவனை மட்டுமே கொல்லக்கூடியது. ஆனால் அறிஞன் சொத்தோ அபகரித்தவனின் சந்ததியையும் அவர்களின் சந்ததிகளையும் கூட அழித்துவிடும். அன்றோ? இதை தாங்கள் அறிவீர்களே என்று முறையிட்டான் சரவணப்பட்டன். அவனுடைய வார்த்தைகள் அரசனின் நீதி உள்ளத்தில் வேதனையை உண்டாக்கின. அடுத்த கணமே போஜராஜன் பரிவாரங்களை அழைத்துக் கொண்டு வெளியேறினான். இந்த சமயத்தில் சரவணப்பட்டன் மீண்டும் பரன் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். மன்னர் பிரானும் பரிவாரங்களும் கொல்லையை விட்டு வெளியேறுவதை கண்டதும் சரவணப்பட்டன் மறுபடியும் திடீரென்று கூவினான். பூபதியே, ஏன் போகிறீர்கள்? அதற்குள்ளாகவா தங்கள் பசி தீர்ந்து விட்டது? வேட்டையினால் ஏற்பட்ட களைப்பு இன்னும் நன்கு தீரவில்லை என்பதை தங்கள் திருமுகமாய் காட்டுகிறதே. பசி தீர உணவருந்தி நிழலில் படுத்து இளைப்பாருங்கள். வீட்டுக்கு வந்த விருந்தாளி உணவருந்தாமல் செல்வது சரியல்ல என்றான். மன்னனை வற்புறுத்தியும் கூப்பிட்டான் சரவணப்பட்டன். போஜராஜனுக்கு பெரும் வியப்பாகிவிட்டது. பரன் மேல் இருந்தபோது அந்த மறையவன் நம்முடைய நிலையை உணர்ந்து பசி தீர கம்பங்கதிர்களை ஒடித்து சாப்பிடுமாறு அழைத்தான். பரனை விட்டு கீழிறங்கி வந்ததும் அவன் உள்ளத்திலே தோன்றிய அந்த உயர்ந்த எண்ணம் மாறிவிட்டது. ஐயோ, கொள்ளை பாழாகி போகிறதே என்ற கீழ்த்தர எண்ணமும் சுயநலமும் மேலோங்கி நின்றன. மீண்டும் பரன் மீது ஏறியதும் விருந்து சாப்பிட அழைக்கப்பட்ட நாம் திரும்பி செல்வதை கண்டு வருந்துகிறான். இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இது இந்த இடத்தின் விசேஷம் போலும். நாமும் அந்த பரன் மீது ஏறி பார்க்க வேண்டும். இவ்விதம் அரசன் தன் மனதில் நினைத்தவனாய் சரவணப்பட்டன் அருகில் வந்து பரன் மீது ஏறினான். படிகளில் காலை வைத்து ஏறியவுடனே உலகால பிறந்தவனின் உள்ளத்திலே சலனமற்ற அமைதி குடிகொண்டது. அனைவரையும் கஷ்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். உலகம் வறுமையின் பிடியில் சிக்கொண்டு நாசமாவதை தடுக்க வேண்டும். தீங்கு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும். நல்லவர்களை பாதுகாக்க வேண்டும். குடிஜனங்களை அறநெறி பிசகாமல் பரிபாலனம் செய்ய வேண்டும். இம்மாதிரியான உயர்ந்த எண்ணங்களே போஜ மன்னன் உள்ளத்தில் தோன்றின. சுருங்க சொன்னால், அந்த சமயத்தில் எவராவது அவன் உயிரை கேட்டாலும் கொடுக்க தயாராக அரசன் இருந்திருப்பான். எவ்வளவு அழகான கொள்ளை இது! உள்ளத்திலே உயர்ந்த எண்ணங்களை தோன்றச் செய்வதின் மர்மம் என்ன? தண்ணீரில் எண்ணெயும் ஒற்றனிடம் இரகசியமும் தகுதி படைத்த மனிதனுக்கு சிறு பரிசும் புத்தி கூர்மையுள்ள மனிதனிடம் அறிவும் தானாகவே பரவும் அன்றோ? இந்த கொள்ளையின் அதிசயத்தை கண்டுபிடிப்பதற்கான வழி என்ன? இவ்வாறு சிந்தித்த போஜராஜன் கனிவான குரலில் சரவணப்பட்டனை நோக்கி, அறிஞனே, உன் புகார் நேர்மையானதே. இந்த கொள்ளையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு நீ அடுத்த வருஷம் பூராவும் காலம் தள்ள வேண்டும். அதை உணராது பசியின் மயக்கத்தில் நான் பரிவாரங்களுடன் இதனுள் நுழைந்து விட்டேன். அதற்கு பிரதியாக இந்த கொள்ளையை உன்னிடமிருந்து கிரயம் கொடுத்து பெற்றுக்கொள்கிறேன். நீ விரும்புவதை தாராளமாக தெரிவி என்று கேட்டான். அரசே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்பதை தெரிந்தவர். இந்த கொள்ளையின் மதிப்பை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம். பார்க்க போனால் தங்களை மகாவிஷ்ணுவுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். பகவானின் கடைக்கண் பார்வை விழுந்தால் எவன் தரித்திரமும் துன்பங்களும் இருந்த இடம் தெரியாமல் ஒழிந்து போய்விடுமே. அவ்விதமே அரசனும் கற்பக விருஷம் என சொல்லப்படுகிறான். பகவானை நேரில் காண முடியாது. தாங்களோ பிரத்யக்ஷ தெய்வம். என்னுடைய கஷ்டங்களும் வருத்தங்களும் தங்களை கண்ட மாத்திரத்திலேயே ஒழிந்து விட்டன. அப்படி இருக்க இந்த கொள்ளை ஒரு பிரமாதமா என்று பணிவுடன் தெரிவித்தான் சரவணப்பட்டன். அவன் வார்த்தைகளால் மகிழ்ச்சி கொண்ட போஜராஜன் அக்கொள்ளைக்கு பதிலாக அநேக பரிசுகளும் திரவியங்களும் இன்னும் நிலங்களும் அவனுக்கு கொடுத்து அக்கொள்ளையை தன்னுடையதாக்கி கொண்டான். மறுநாளே அவன் தன் அரசாங்க ஆட்களை விட்டு பரன் இருந்த இடத்தில் தோண்டி பார்க்க செய்தான். அவ்வாறே ஆட்கள் பூமியை வெட்டி பரிசோதித்தார்கள். மண்ணை ஆழமாக வெட்டும்போது டங்கென்ற ஒலியுடன் அழகிய நவரத்தின சிம்மாசனம் ஒன்று தென்பட்டது. போஜன் அளவில்லா ஆனந்தம் கொண்டவனாய் மேலும் பூமியை நாற்புறமும் குடைந்து வெட்டச் செய்தான். அங்கே
நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டதும் 32 படிகளிலும் அழகிய பதுமைகளை கொண்டதுமான ஒரு சிங்காசனம் ஒன்று இருந்தது. போஜராஜனின் மகிழ்ச்சிக்கு ஒரு அளவில்லை. அந்த சிங்காசனம் புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் நிற்கும் போதே உள்ளத்தில் உயர்ந்த மனோபாவங்கள் ஏற்பட்டன. அந்த அதிசயமான நவரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்தால் எவ்வளவு நற்குணங்களுக்கு இருப்பிடமாகி புவனமெங்கும் பிரகாசிக்கலாம். அரசன் அந்த ஆவலோடு பள்ளத்தில் இறங்கி சிம்மாசனத்தை மேலே தூக்கச் செய்தான். ஆட்கள் ஒன்று சேர்ந்து சிம்மாசனத்தை தூக்க முயன்றார்கள். சிம்மாசனம் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. புஜபல பராக்கிரம மன்னனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அருகிலே நின்ற நீதி வாக்கிய மந்திரியை பார்த்தான். மாமந்திரி, நவரத்ன சிம்மாசனம் இடத்தை விட்டு பெயர மறுப்பதின் காரணம் என்ன என்று கேட்டான் போஜராஜன். பூபதி, பூமியில் புதையுண்டு கிடந்த இச்சிம்மாசனம் புராதன காலத்தைச் சேர்ந்தது. தெய்வத்தன்மை வாய்ந்தது. இதற்கு உரிய பூஜை புனஸ்காரங்கள் செய்யாமல் நாம் எடுக்கும் எந்த முயற்சியும் பலனை அளிக்காது என்றான் நீதி வாக்கிய மந்திரி. உடனே புவி மன்னன் புரோகிதர்களை வரவழைத்து சிம்மாசனத்தை செய்ய வேண்டிய பூஜைகளையும் உபச்சாரங்களையும் செய்யுமாறு வேண்டினான். அதற்கு பிறகே சிம்மாசனம் அதன் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்தது. இதை கண்ட அரசன், நீதி வாக்கிய மந்திரி, ஆரம்பத்தில் சிம்மாசனம் எனக்கு சுலபத்தில் கிட்டாது போல் தோன்றியது. ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய ஆலோசனையின் பிரகாரம் நடந்து கொண்டதால் சிம்மாசனத்தை வெளியே எடுக்க முடிந்தது. ஆகவே அறிவாளிகளுடன் நட்பு கொள்வது லாபகரமானதோடு சிறந்ததாகும் என்றான். அப்போது நீதி வாக்கிய மந்திரி மன்னனை பார்த்து, மணிமுடி வேந்தே, கேளுங்கள். எவனொருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மற்றவர்களின் ஆலோசனையையும் கேட்காவிடில் அவன் அழிவையே அடைவான். தாங்கள் அப்படியல்ல. நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும் இவ்விஷயத்தில் என் ஆலோசனைக்கு செவி கொடுத்தீர்கள். ஆகவேதான் தாங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் பலனின்றி வீண் போவதில்லை என்றார். அப்பொழுது போஜ மன்னன் மீண்டும் சொன்னான், மதிமந்திரி, எவனொருவன் வரப்போகும் கெடுதல்களை முன்னதாகவே உணர்ந்து ஆட்சியாளனை நல்லதற்ற வழியிலே செல்லாது தடுத்து நேர்மையான பாதையில் அழைத்து செல்கிறானோ அவனே உண்மையான மந்திரி ஆவான். ஆம் அரசே, நடுமந்திரி எப்போதும் தன் அரச பீடத்தின் தலைவனுடைய நலத்திலே கருத்து உடையவனாய் இருக்க வேண்டும் என்று நீதி வாக்கிய மந்திரி பல உண்மைகளை கூறலானார். மந்திரிகள் இல்லாத ராஜ்யம் உரைப்பண்டங்களை சேர்த்து வைக்கும் உக்ரானம் இல்லாத கோட்டை, அனுபவிக்க யவ்வனம் இல்லாத அதிர்ஷ்டம், அறிவு இல்லாத துறவரம், வஞ்சகர்களிடையே தர்ம சிந்தனை, வேசிகளிடையே காதல், நீசர்களிடையே நட்பு, அழகிகளிடையே சுதந்திரம், ஏழையிடம் கோபம், வேலைக்காரனிடத்தில் ஆத்திரம், பிரபுவிடம் அந்யோன்யம், பிச்சைக்காரன் வீடு, சலன புத்தியுள்ள பெண்ணிடம் புனித தன்மை, திருடர்களிடையே கௌரவம், முட்டாள்களிடையே முன்னேற்றம், இவை அனைத்தும் வியர்த்தமானதே. மேலும் ஆட்சியாளன் பெரியார்களை கௌரவிக்க வேண்டும், அறிஞர்களின் ஆலோசனையையும் கேட்க வேண்டும், ஆண்டவனையும் அறநெறியாளர்களையும் பூஜிக்க வேண்டும், நல்ல பாதையிலே வாழ்க்கையை செலுத்த வேண்டும். இன்னும் அரசனுக்கு கூறப்படும் நற்குணங்கள் அனைத்தும் தங்களிடம் காணப்படுகின்றன. அதனால் நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜராக விளங்குகிறீர்கள். இன்னும் மந்திரியாக வருபவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாகவும் திறமைசாலியாகவும் காமாந்தகியின் நீதிசாரத்தையும் சாணக்கியனின் அர்த்த சாஸ்திரத்தையும் பஞ்சதந்திரத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும். மேலும் அவன் குடிமக்களின் க்ஷேமத்தில் விருப்பம் உடையவனாகவும் தன் சக பிரதானிகளை நன்கு நடத்தி செல்லும் திறமை வாய்ந்தவனாகவும் அரசனுடைய போக்கிற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவனாகவும் ஆட்சி பீடத்தை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுபவனாகவும் இருத்தல் வேண்டும். மேலும் இல்லற நற்குணமும் வாய்ந்தவனே மந்திரியாக தகுந்தவன். நந்த மன்னன் தன்னுடைய மந்திரி பகுசுருதன் மூலம் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான் அல்லவா என்று நீதி வாக்கிய மந்திரி ஒரு கேள்வியுடன் கூறி முடித்தார். அது எப்படி? அந்த கதையை எனக்கு விரிவாக தெரிவி என்று போஜராஜன் கேட்கவே, நீதி வாக்கிய மந்திரியும், புவனபதியே அந்த கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு கதையை ஆரம்பித்தார். 2. நீதி வாக்கிய மந்திரி சொல்லிய பகுசுருதன் கதை. விசால என்ற நகரில் பிரசித்தி வாய்ந்த நந்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். தன்னுடைய பலம் பொருந்திய கை வலிமையினால் அவன் எல்லா விரோதி அரசர்களையும் வென்று தன் காலடியில் விழச் செய்து நிகரற்றவனாய் ஆட்சி புரிந்து வந்தான். அதற்கெல்லாம் துணை புரிந்தவன் பகுசுருதன் என்னும் பெயருடைய மந்திரி ஆவான். நந்த மன்னனுக்கு ஜெயபாலன் என்ற ஒரு குமாரனும் இருந்தான். அவன் 36 வகை ஆயுதங்களை நன்கு கையாளும் திறமை வாய்ந்தவன்.
அரசனுக்கு பானுமதி என்று ஒரு பட்ட மகிழ்ச்சி இருந்தாள். அவளுடைய அழகிற்கு நிகரானவள் திரிபுவனத்தில் எவளும் இல்லை என்னும்படி விளங்கினாள். அவளுடைய உடல் வனப்பில் கட்டுக்கடங்காத ஒரு வசீகரம் குடிகொண்டு கண்டவர் எவர் சித்தத்திலும் சிறிதாவது சலனம் உண்டாகாமல் இராது. அப்படிப்பட்ட வசீகரமானலை வையகத்து வேந்தன் விண்முன் பெரிதும் காதலான். மனையாளின் மையலிலே கிடந்த மன்னன் சதா அவள் அருகிலே இருந்து வந்தான். ராஜசபையில் சிங்காசனத்தில் அமரும்போது கூட பானுமதி அவன் பக்கத்திலே உட்கார்வாள். ஒரு கணம் கூட அவளை விட்டு பிரிந்திருக்க மன்னனால் முடியவில்லை. ஒரு சமயம் பௌசுருதன் என்னும் மந்திரி பின்வருமாறு எண்ணினார். மன்னன் மானம் கெட்டவனாகிவிட்டான். அவன் உட்கார வேண்டிய இடத்தில் பேரழகியான ஒரு பெண்ணை தன்னுடன் பொது சபையில் உட்கார வைத்துக் கொள்கிறான். மக்கள் அவளை பார்க்கிறார்கள். மக்கள் கூட்டத்தில் வாலிபர்களும் இருப்பார்கள். காணாத கனியை காண்பவர்கள் போலவே பலர் பட்ட மகிழ்ச்சியை பெருமூச்சுடன் பார்க்கிறார்கள். ஆண்டவனின் ஆசை வழியும் விழிகளை ஆரணங்கு பார்ப்பாளேயாகில் அவளால் நிஷ்டூரமாக புறக்கணிக்க முடியாது. அவளுடைய சித்தமும் குழம்பக்கூடும். இதை நினைக்கவே சகிக்கவில்லையே. மோகத்தில் உள்ளவன் காணக்கூடியது எது, காணக்கூடாதது எது என்பதை அறிய மாட்டான். இல்லையென்றால் நீலோக பலம் போன்ற கண்களுடைய தேவ கன்னிகைகள் இருக்க தேவர்களின் அரசனான இந்திரன் ரிஷபத்தினி அகல்கையிடம் ஆசை கொள்வானேன். ஓலை குடிசை நெருப்பில் பற்றி எறிவது போன்ற காதல் தீயிலே உள்ளம் தவிக்கும் போது ஒருவன் எவ்வளவு அறிவாளியாயிருந்தாலும் எது சரியானது எது சரியில்லை என்பதை எப்படி உணர்வான்? இன்னும் பெண்களுடைய கருவழிகளின் பானத்தால் துளைக்கப்படாமல் இருக்கும் வரையில்தான் ஒருவன் தன்னுடைய உறுதியை காப்பாற்றிக் கொள்ள முடியும். பால் போன்ற வெண்மை நுரைகளுடன் கூடிய கடற்கரையில் வந்து மோதும் அலைகளைப் போன்று சலன புத்தியுள்ள பெண்களுடைய கண்களின் அசைவுகளினால் ஒருவனின் உள்ளம் தாக்கப்படாத வரையிலும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அவன் நடக்கும் வரையிலும் நீதி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வழிகளின்படி அவன் நடந்து வரும் வரையிலும் பூவுலகத்தின் உயர்ந்த பிரகாசம் அவனுடைய உள்ளத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். கலைகளில் சிறந்து விளங்குபவனையும் மோகம் வருத்துகிறது. கம்பையும் வில்லாகவும் நறுமணம் கமழும் பூக்களை அம்பாகவும் உபயோகிக்கும் காதல் தெய்வமான மன்மதன் கலைகளில் சிறந்த ரசிகனை அதிகமாக வேதனை அடைய செய்கிறான். பரிசுத்தமானவனை கண்டு சிரிக்கிறான். அறிவாளியை கண்டு கேலி செய்கிறான். மன உறுதி படைத்தவனை கீழான நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறான். எல்லாவற்றையும் ஒரே நொடியில் செய்து விடுகிறான். இது மட்டுமல்ல, அறநெறி நூல்கள், நேர்மை, துறவு, தர்மம், அறிவு ஆகியவற்றை விறகுகளாக்கி கொண்டு எரியும் மோக வெறித்தீயிலே முட்டாள் ஒருவனே நுழைவான். அவனுடைய செல்வமும் செல்வாக்கும் கரைந்து விடுகிறது. குடும்பத்துக்கு கெட்ட பெயர் உண்டாகிறது. மரணமும் கிட்டிவிடலாம். மோகத்தில் சிக்கியுள்ள ஒருவன் இவைகளை கொஞ்சமும் நினைப்பதில்லை. இவ்விதம் நினைத்த மந்திரி பௌசுரதன் நல்ல சமயம் நேர்ந்த போது நந்த மன்னனிடம் அது பற்றி பேசலானார். அரசே, உங்களிடம் ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டும் என்றார் மந்திரி. என்ன சொல்ல வேண்டும், சொல் என்றார் நந்த மன்னன். அரச சபை நடுவில் தங்கள் அருகில் சிம்மாசனத்தில் சரிசமமாக பட்ட மகிழ்ச்சி அமர்வது அவ்வளவாக நல்லதல்ல. நீதி சாஸ்திரங்களை எழுதுவோர் ராஜபத்தினி எப்போதும் அந்த புறத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சபைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு சௌந்தரியவதியை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போது தேவியின் மனது என்ன பாடுபடும் என்றார் மந்திரி பௌசுரதன். அது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன செய்வது? பானுமதியிடம் அதிக பிரியம் கொண்டிருக்கிறேன். அவளை விட்டு ஒரு கணம் கூட என்னால் தனியாக இருக்க முடியாது என்று பதிலளித்தான் மோகாந்தகாரனான நந்த மன்னன். அப்படியானால் இவ்விதம் செய்யுங்கள். எப்படி, சொல் என்று கேட்டான் நந்த மன்னன். கை தேர்ந்த சித்திரக்காரன் ஒருவனை வரவழையுங்கள். துணியில் பானுமதியின் உருவத்தை தத்ரூபமாக வரைய செய்து தங்கள் கண் பார்வைக்கு படும்படி சுவரிலே மாட்டி வைக்க செய்யலாம். அவளுடைய உருவம் உங்களுக்கு எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும் என்றார் மந்திரி பௌசுரதன். மதியமைச்சரின் யோசனை மன்னனுக்கு சரியாகவே பட்டது. ஆகவே கைதேர்ந்த ஒரு சித்திரக்காரனை வரவழைத்து மகாராணியின் உருவத்தை துணியில் எழுத வேண்டும் என்று தெரிவித்தான். அந்த மன்னரே, என் கண்களினால் மகாராணியாரின் உருவத்தை ஒரு முறை பார்த்து விட்டேன். ஆனால் பிறகு சிறு வித்தியாசமும் இன்றி தத்துரூபமாக
மகாராணியாரின் உருவத்தை சித்திரத்தில் தீட்ட முடியும் என்றான் சித்திரக்காரன். உடனே மன்னவன் தன் பட்டமகிழ்ச்சி பானுமதியை அந்தப்புற மாளிகையில் நிலா உப்பரிகையில் பூரண அலங்காரத்துடன் நிற்க வைத்து சித்திரம் எழுதுவோனை பார்க்க செய்தான். பத்மினி என்ற வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் அவள் என்பதை கண்ட சித்திரக்காரன் அந்த வகைக்கான லட்சணங்களை உடையவளாக சித்திரம் எழுதினான். பத்மினி என்ற வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் தாமரை இதழ்களை போன்று மிருதுவாக இருப்பாள். நன்றாக இதழ்கள் விரிந்து பூரண மலர்ச்சி பெற்ற தாமரையை போன்ற பிரகாசம் பொருந்தியவள். அவள் உடலில் கமகமவென ஒருவித நறுமணம் கமழும். மருண்ட மான்களின் கண்களை போன்று மருட்சி நிறைந்த கண்களை உடையவள். ஓரங்களில் செவ்வரி உடையனவாக அவளுடைய கருவிழிகள் இருக்கும். அவளுடைய நெஞ்சகம் வில்வ பழங்களை போன்று அழகாக இருக்கும். அவளுடைய மூக்கு விரிந்த எள்ளு பூ போன்று இருக்கும். அறநெறியாளர்கள், பெரியோர்கள், தெய்வங்கள் ஆகியோர்களை போன்ற அழகும் சம்பக பூவின் சோபையும் நன்றாக மலர்ந்த தாமரை பூவின் கொடி போன்ற உடலும் உடையவளாக அவள் சோபிப்பாள். மோகவெறி தீயின் உஷ்ணம் தாக்காமல் தடுத்து மறைக்கும் குடை என்று அவளை சொல்லலாம். அவள் அன்னம் போன்று மெதுவாக மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும்படியாக நடப்பாள். அவள் இடை 3 மடிப்புகளை கொண்டதாக இருக்கும். அன்னம் போன்ற குரலுடையவள் அவள். அவள் அழகாக அலங்கரித்துக் கொண்டிருப்பாள். அதிருசியாகவும் சுத்தமாகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலும் சாப்பிடுவாள். சந்தேக சுபாவம் உடையவள். அதிக நாணம் உள்ளவள். சோபையோடு கூடிய புஷ்பங்கள் போன்று கவர்ச்சிகரமான ஆடைகளுடன் இருப்பாள். இவ்வித குணங்களோடு கூடிய பத்மினி வகை பெண்ணான பானுமதி தேவியின் சித்திரத்தை வரைந்து பார்த்திபனிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ஓவியன். ஆசை கிழத்தியின் படத்தை கண்டு மனம் மகிழ்ந்த நந்த மன்னன் ஓவியனுக்கு அநேக விதமான பரிசுகள் எல்லாம் வழங்கினான். அப்போது மகாராஜாவின் குருவான சாரதானந்தனர் அங்கு வரவே அவரும் படுதாவில் வரையப்பட்டிருந்த பானுமதியின் சித்திரத்தை பார்த்தார். தன்னை போல் உயிரோவியங்களை தத்ரூபமாக வரையக்கூடியவர்கள் உலகில் காண்பது அபூர்வம் என்பது போல் சித்திரக்காரன் பெருமை அடித்துக் கொண்டான். அதை கேட்ட ராஜகுரு சாரதானந்தனர் சிரித்தார். பிறகு அவர் சித்திரக்காரன் பக்கம் திரும்பி, ஓவியனே, நீ பானுமதியின் உருவத்தை அப்படியே வரைந்திருப்பது உண்மையே, ஆனால் தத்ரூபமாக தோன்றும் ஒன்றை குறிப்பிட நீ மறந்து விட்டாய் என்றார் குரு. குருசுவாமி, நான் எதை மறந்துவிட்டேன் என்பதை தயவு செய்து தெரிவிக்கும்படி வேண்டுகின்றேன் என்றான் சித்திரக்காரன். மகாராணியின் இடது துறையில் எள்ளு போன்ற மச்சம் ஒன்று உண்டு. அதை நீ தத்ரூபமான உயிரோவியத்தில் குறிப்பிட மறந்துவிட்டாய் என்றார் ராஜகுரு. சாரதானந்தனர் சொன்ன வார்த்தைகளை நந்த மன்னனும் கேட்டான். ராஜகுருவின் வார்த்தைகள் எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை அறிய விரும்பினான். அதற்காக அவன் தன் பானுமதியின் தனித்திருக்கையில் அவளை பரிசோதித்தான். குரு சாரதானந்தனர் குறிப்பிட்டபடி இடது துடையில் அந்த மச்சம் இருந்தது. அவருக்கு இந்த மச்சம் எப்படி தெரிந்தது? அவருக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இல்லையேல் அவருக்கு இவ்விடமுள்ள மச்சம் தெரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. பெண்கள் விஷயத்தில் இம்மாதிரி சம்பவங்களை சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. பெண்கள் ஒருவனுடன் வாயால் பேசுகிறார்கள். அதே சமயம் கருவிழிகளால் மற்றவனின் மனதை கிளறும் விதமாக பார்க்கிறார்கள். 3ஆம் மனிதனை பற்றி மனதிலே நினைக்கிறார்கள். ஒருவனோடு பெண்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள் என்பது இல்லை. எரிப்பதற்கு விறகு கட்டை எவ்வளவு கிடைத்தாலும் நெருப்புக்கு போதாது. ஆற்று நீர் எவ்வளவு விழுந்தாலும் கடல் நீரின் மட்டம் உயர்ந்து விடாது. எல்லா ஜீவ வர்க்கங்களின் உயிர்களை தின்றாலும் கூற்றுபவன் திருப்தி அடைந்து விட மாட்டான். அவ்விதமே அழகிய கண்களை உடைய பெண்களும் ஆடவர்கள் விஷயத்தில் திருப்தி அடைந்து விட மாட்டார்கள். ஒளிவிடமேற்ற சந்தர்ப்பம் விழையும் காதலன் இம்மூன்றும் இல்லாது போக வேண்டும். நாரதரே, பெண்களின் தூய்மை அப்போதுதான் பங்கப்படாமல் இருக்க முடியும். என் காதலியான இவள் என்னிடமேதான் உயிராக இருக்கிறாள் என்று கனவு காணும் முட்டாள் அவளுடைய கைபொம்மையாக அவள் இஷ்டப்படியெல்லாம் ஆடுவான். விளையாட்டாகவோ அல்லது வினையாகவோ எப்படி இருந்தாலும் மங்கையரின் வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க முயலும் மனிதன் உலகத்தாரின் ஏச்சுக்கு இரையாவான். மோகத்தில் உள்ள மனிதனை பெண்ணாகப்பட்டவள் அரக்கை பிழிந்துவிட்டு கடைசியில் வேகமாக தூக்கி எறிந்து விடுவாள். இவ்விதம் சிந்தித்த நந்த மன்னன் தன் மதிமந்திரியை வரவழைத்து எல்லா விவரங்களையும் அவரிடம் தெரிவித்தான். அரசனின் அப்போதைய புத்திக்கு தகுந்தவாறு அந்த
அரசனின் அப்போதைய புத்திக்கு தகுந்தவர் அந்த சமயத்தில் மட்டும் பேச விரும்பிய பகுசுரதன், அரசே, மற்றவர்களின் நெஞ்சில் இருப்பவற்றை யார்தான் அறிய முடியும்? நீங்கள் நினைப்பது போல் நடந்தாலும் நடந்திருக்கலாம் என்றார். மந்திரி, நீ என்னுடைய நண்பனாக இருக்கும் பட்சத்தில் உடனே குரு சாரதானந்தனருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றான் நந்தமன்னன். அவ்விதமே ஆகட்டும் என்றார் மந்திரி பகுசுரதன். உடனே அவர் எல்லாருடைய முன்னிலையிலும் ராஜகுரு சாரதானந்தனரை பிடித்து கட்டினார். இதனால் குரு கலக்கமடைந்தார். அரசன் எந்த மனிதனுக்கும் நண்பன் அல்ல என்பது எவ்வளவு உண்மையாகிவிட்டது என்று அவர் எண்ணமிடலானார். செல்வம் வந்து அடைந்தவன் எவன்தான் கர்வம் கொள்வதில்லை? காமதுரர்களுக்கு நேரும் கெடுதிகளுக்கு முடிவுதான் உண்டா? பூமியில் உள்ள மனிதர்களில் யாருடைய உள்ளம் பெண்களால் கவரப்படாதது? அரசர்களுக்கு யார் நண்பர்கள்? காலகதிக்கு, அதாவது சாவுக்கு இலக்காகாதவர் யார்? எந்த பிச்சைக்காரன் மேன்மையடைந்தான்? துஷ்டர்களிடம் சிக்கிக் கொண்டவன் யமன்தான் துன்பமடையாமல் தப்பினான். ஆகவே காக்கையனிடம் சுத்தம், சூதாடியினிடம் நியாயம், பேடியிடம் வீரம், குடிகாரனிடம் வாக்குறுதி, பாம்பினிடம் தயை, பெண்களிடையே நிரந்தரமான மோக விகாரம் இல்லாமை, அரசர்களிடையே நிரந்தரமான நட்பு ஆகியவற்றை யார்தான் கண்டும் கேட்டும் இருக்கிறார்கள்? ஆள்பவனின் கோபத்தினால் நிரபராதி குற்றவாளியாகிறான். உதவி பெற்றுள்ளவன் உதவி கிடைக்காமல் வீரன் கோழையாகிறான். அதிக நாட்கள் வாழக்கூடியவன் குறுகிய காலத்திலே உயிரை இழக்கிறான். உயர்ந்த குலத்திலே பிறந்தவன் கீழ்மகனாகிறான். இவ்விதம் சிந்தித்த ராஜகுரு சாரதானந்தனர் கொலைக்களத்துக்கு இட்டுச் செல்லப்படும் போது மந்திரி பகுசுரதனை நோக்கி சில வார்த்தைகளை சொன்னார். காட்டின் நடுவிலோ, சண்டையின் மத்தியிலோ, எதிரிகளின் நடுவிலோ, தண்ணீரிலோ, நெருப்பிலோ, ஆழமான பள்ளத்திலோ, உயரமான மலையுச்சியிலோ விழித்திருக்கும் போதோ, மயக்கத்திலோ அல்லது பெரிய அபாயத்தில் சிக்கி இருக்கையிலோ மனிதர்கள் அவரவர் செய்துள்ள நல்ல காரியங்களாலே காப்பாற்றப்படுகிறார்கள். இதை கேட்ட மந்திரி, இது உண்மையோ பொய்யோ? எதற்காக ஒரு குருவை கொல்ல வேண்டும்? இது பெரிய தவறு என்று எண்ணமிட்டார். ஆகவே ஒருவருக்கும் தெரியாமல் சாரதானந்தனரை மந்திரி தம்முடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவரை ரகசிய அறை ஒன்றில் அடைத்து வைத்து அது விஷயம் யாருக்கும் தெரியாவண்ணம் மறைத்து விட்டார். பிறகு மந்திரி திரும்பி மகாராஜனின் சமூகத்திற்கு வந்து, நந்தமன்னரே, தங்களது உத்தரவு நிறைவேற்றப்பட்டு விட்டது என்றார். மாமன்னனும் மிகவும் நல்லது என்றான். சில நாட்களுக்கு பிறகு அரசகுமாரன் ஜெயபாலன் வேட்டைக்கு புறப்படுவதற்காக கிளம்பி சென்று கொண்டிருந்தான். கிளம்பும் போது சகுன தடை ஏற்பட்டது. காலமில்லா காலத்தில் மழை, பூமி அதிர்ச்சி, புயற்காற்று, பாய்ந்து மறையும் எரி நட்சத்திரம், இவை போன்ற கெடுதல்களை அறிவிக்கும் சம்பவங்களில் ஒன்று அப்போது நிகழ்ந்தது. அத்துடன் நண்பன் ஒருவனின் குரலும் அவனை தடுத்தது. ஆகவே மந்திரி பகுசுரதனின் புத்திரனான புத்திசாகரன் சிந்தனையுடன் அரசகுமாரனை நோக்கி சொல்ல ஆரம்பித்தான். ஜெயபாலா, இன்று வேட்டைக்கு போக வேண்டாம். மிகவும் கடுமையான சகுன தடை ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஜெயபாலன், நண்பா, கெட்ட சகுனத்தின் காரியத்தை அறிய வேண்டும் என்றான். ராஜகுமாரா, கெட்ட சகுனமோ துர்க்குறியோ நேர்ந்துவிட்டால் புத்திசாலி அதை ஒருபோதும் பரிசித்து பார்க்க முற்பட மாட்டான். புத்திசாலி விஷயத்தை அருந்த மாட்டான். பாம்புகளுடன் விளையாட மாட்டான். துறவிகளை நிந்திக்க மாட்டான். அறிஞர்களை விரோதித்துக் கொள்ள மாட்டான். இவ்விதம் மந்திரி குமாரன் சொல்லி அரசகுமாரனை தடுத்தான். ஆனால் அரசகுமாரனோ புத்திசாகரன் வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளவில்லை. வேட்டைக்கு புறப்படுவதற்கு அவன் ஆயத்தமானான். மந்திரி குமாரன் அவனை மறுபடியும் தடுத்து நிறுத்தி சொல்லலானான். ஜெயபாலா, உன்னுடைய அழிவு காலம் வந்துவிட்டது. இல்லையேல் நீ இவ்விதம் என் வார்த்தைகளை மீறிக்கொண்டு கிளம்ப மாட்டாய். பொன்மான் ஒருபோதும் உண்டாக்கப்பட்டதல்ல. அதை பற்றி யாரும் கேள்விப்பட்டதோ கண்டதோ கிடையாது. இருந்தும் சீதாதேவிக்காக அதை பிடிக்க ரகுபுத்திரனான ராமபிரான் ஆசை கொண்டார். அழிவு காலம் நெருங்கும் போது புத்தி எதிர்மாறாக கிளம்பி விடுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே இச்சம்பவங்களை நன்கு உணரும் போது அழிவு காலம் எப்படி வரும்? வேசிகளிடம் நிலைத்து நிற்கும் செல்வம், முட்டாள்களிடம் அறிவு, வினை பயன்களின் அழிவு ஆகியவை ஒருபோதும் கிடையாது என்பார்கள். இவற்றையெல்லாம் ஆலோசித்துப்பார் என்றான் புத்திசாகரன். அப்புறமும் அரசகுமாரன் அவன் வார்த்தைகளை கேட்காமல் வேட்டைக்கு புறப்பட்டு சென்றான். வேட்டையில்
பல மிருகங்களை கொன்ற பிறகு புள்ளிமான் ஒன்றை இளவரசன் காண நேர்ந்தது. அதை பின்பற்றி துரத்தி சென்ற ஜெயபாலன் பெருங்காடு ஒன்றில் நுழைந்தான். சிறிது தூரம் சென்ற பிறகு அவன் திரும்பி பார்க்கையில் அவனுடன் வந்த பரிவாரங்கள் நகரை நோக்கி சாலையில் சென்று கொண்டிருப்பதை கண்டான். அதே சமயம் அவனை கவர்ந்து இழுத்து வந்த புள்ளிமானும் மறைந்து விட்டது. தன்னந்தனியாக குதிரை மீது அமர்ந்து கொண்டிருந்த அரசகுமாரன் எதிரில் அழகிய ஏரி ஒன்று இருப்பதை கண்டான். குதிரை மேலிருந்து அவன் கீழிறங்கி மரத்தின் கிளையிலே குதிரையை கட்டிவிட்டு தண்ணீரில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு 2 வாய் தெளிந்த நீரை அள்ளி பருகினான். அதன் பின்னர் இளவரசன் ஓய்வு பெற விரும்பி கரையின் மீது இருந்த பெரிய மரத்தின் நடுவே உட்கார்ந்தான். அப்போது பயங்கரமாக உருமி கொண்டு புலி ஒன்று அவ்விடத்திற்கு வந்தது. புலியை கண்ட குதிரை மிரண்டு கயிறை அறுத்து கொண்டு ஓட்டம் எடுத்தது. ஆனால் ராஜகுமாரனோ தப்பித்து ஓட முடியாமல் பயத்தால் நடுங்கியவனாய் மலமளவென மரத்தின் மீது ஏறினான். மரத்தின் மேலே கரடி ஒன்று உட்கார்ந்திருந்தது. கரடியை கண்டதும் இளவரசனின் பயம் அதிகரித்து விட்டது. அவனால் மேலே போக முடியவில்லை, கீழேயும் இறங்க முடியவில்லை. இரண்டுங்கெட்டான் நிலையில் தவிக்கும் அவனை பார்த்து கரடி பின்வருமாறு சொல்லியது: அரசகுமாரா, பயப்படாதே. இன்று என்னிடம் அடைக்கலம் என்று ஓடி வந்தாய். ஆகவே உனக்கு ஒரு கெடுதியும் செய்ய மாட்டேன். புலியை பற்றி பயப்படாதே, என்னை நம்பு. கரடிராஜனே, நான் ஆபத்தின் பயத்தினால் உன்னிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளேன். கெஞ்சி கதரும் என்னை புலியிடமிருந்து காப்பாற்று. உனக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும். மரணத்தின் பயத்தால் துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு உயிரை காப்பாற்றுவதானது தட்சிணைகளை வழங்கி செய்ய பெறும் தர்மங்கள் அனைத்தையும் விட மேலானது என்று சொல்லப்படுகிறதே என்றான் ராஜகுமாரன். அரசகுமாரா, உனக்கு அபயம் அளித்தேன். பயத்தை விட்டு தைரியமாக இரு என்றது கரடி. புலி மரத்தடியை விட்டு போகவில்லை. அங்கேயே அது ராஜகுமாரனுக்காக காத்து கொண்டிருந்தது. சூரியன் மறைந்து இரவும் வந்தது. பசியாலும் தளர்ச்சியாலும் ஜெயபாலன் தூங்கி வழிய தொடங்கினான். அதை பார்த்த கரடி, அரசகுமாரா, தூக்கம் உன் கண்களை சுற்றுகிறது. பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் நீ தூக்கத்தில் தவறி விழுந்து புலிக்கு இரையாக நேரிடும். பயத்தை விட்டு என்னிடம் மேலே ஏறி வா, என் மடியில் படுத்து தூங்கலாம் என்று அழைத்தது. ஜெயபாலனும் கரடி சொன்னபடியே மரத்தின் மேலே ஏறி அதன் மடியிலே தலையை வைத்து தூங்கத் தொடங்கினான். அப்போது புலியானது கரடியை பார்த்து கூறலாயிற்று: நண்பா, நகரில் வசிக்கும் இவன் மீண்டும் நம்மை வேட்டையாடி கொன்றுவிட வந்து விடுவான். இவன் நம் எதிரி என்று தெரிந்தும் உன் மடியில் ஏன் படுக்க வைத்து அபயமளிக்கிறாய்? இவனோ நம் இனத்தைச் சேர்ந்தவன் அல்ல, மனிதன். நான் புலி, குரங்கு, பாம்பு ஆகியவைகளுக்காக மட்டும் பேசவில்லை. மிருகங்களுடைய நன்மைக்காக ஏற்பட்டது மனிதர்களுடைய நன்மைக்கு உகந்தது ஆகாது என்றது. மேலும், ஓ கரடியே, உன்னால் அந்த ராஜகுமாரன் காப்பாற்றப்பட்டாலும் அவன் உனக்கு கெடுதலை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான். ஆகவே அவனை கீழே தள்ளிவிடு. அவனை சாப்பிட்டு விட்டு திருப்தியுடன் போகிறேன். நீயும் உன் இருப்பிடத்துக்கு போகலாம் என்று கூறியது. அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் என்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறான். அவனை கீழே தள்ள மாட்டேன். அடைக்கலம் புகுந்தோரை கொல்வது பெரும் பாவம். எவனொருவன் நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ, அடைக்கலம் புகுந்தோரை அழிக்கிறானோ, அவன் உலகம் அழியும் வரை நரகத்தில் கிடந்து உழல வேண்டும் என்பார்கள். இந்த பாதகத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியது கரடி. சிறிது நேரத்துக்கெல்லாம் அரசகுமாரன் விழித்து கொண்டான். கரடி அவனை நோக்கி: அரசகுமாரா, நான் சிறிது நேரம் தூங்குகிறேன். ஜாக்கிரதையாக கவனிக்கிறாயா என்று கேட்டது. அப்படியே பார்த்துக் கொள்கிறேன் என்று அவன் சொல்லவே கரடியும் அவன் பக்கத்தில் படுத்து தூங்கியது. இந்த சமயத்தில் புலி அவனை கூப்பிட்டு: ஓ ராஜகுமாரா, இந்த கரடியை நம்பாதே. இதன் கை கால்களில் கூரிய நகங்கள் இருக்கின்றன என்று சொல்ல ஆரம்பித்தது. ஆறுகள், நகங்கள், கொம்புகள் உடைய மிருகங்கள், ஆயுதங்களுடன் கூடிய மனிதர்கள், பெண்கள், அரசர்கள் ஆகியோர்களிடம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பார்கள் பெரியோர்கள். மேலும் கரடியோ நிலையான புத்தி உடையது அல்ல. ஆகவே இதன் அன்பை கண்டும் பயப்பட வேண்டியதே. ஒரு கணம் மகிழ்ச்சி, அடுத்த கணம் கோபம், வினாடிக்கு வினாடி வெறுப்பு, அடிக்கொரு தரம் மறைக்கக்கூடிய புத்தியுள்ளவர்களின் அன்பு, இவை அபாயகரமானவை. இந்த கரடி உன்னை ஏன் காப்பாற்றியதென்றால்,
நான் போனதும் உன்னை சாப்பிட விரும்புகிறது. இதை நீ உணராமல் இதன் பசப்பு வார்த்தைகளில் மயங்கி விட்டாய். கரடியை கீழே தள்ளிவிடு. அதை சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்கிறேன். நீயும் நிம்மதியாக நகரத்திற்கு திரும்பலாம் என்று புலி சொல்லிற்று. அந்த புலியின் வார்த்தைகள் ஜெயபாலனுக்கு உண்மையாகவே பட்டன. கரடியை கீழே தள்ளிவிட்டான் ராஜகுமாரன். ஆனால் கரடி கீழே விழவில்லை. நடுவழியிலே குறுக்கிட்ட கிளை ஒன்றை பிடித்து மேலே ஏறிவிட்டது. அதை கண்ட ராஜகுமாரன் நடுங்கி போய்விட்டான். நன்றி கட்ட கீழ்மகனே, ஏன் பயப்படுகிறாய்? உன் உயிருக்கு ஆபத்து வராது. நீ செய்த காரியத்தின் பலனை நன்றாக அறிய வேண்டும். ஆகவே உன் புத்தி சுவாதீனத்தை இழந்து பைத்தியம் பிடித்தவனாய் திரும்ப திரும்ப சசேமிரா என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த காட்டிலே அலைந்து கொண்டிருக்க போகிறாய் என்று அவனை பார்த்து சொல்லியது கரடி. மெல்ல பொழுது விடிந்தது. யாராவது வந்துவிடப் போகிறார்களே என்ற எண்ணத்தில் புலி ஓடி போய்விட்டது. கரடியும் அரசகுமாரனை சபித்துவிட்டு தன் இருப்பிடத்திற்கு போய்விட்டது. அரசகுமாரனும் புத்தி தடுமாறியவனாக சசேமிரா என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே காட்டில் திரிய தொடங்கினான். அரசகுமாரனுடைய குதிரை மட்டும் தனியாக நகரத்திற்கு வந்து சேர்ந்தது. ராஜகுமாரனை சுமந்து வராமல் அது தனியே வருவதைக் கண்டு குடிஜனங்கள் ராஜாதிராஜனிடம் ஓடி சென்று முறையிட்டார்கள். நந்த மன்னன் உடனே மந்திரி பௌசுரதன் வரவழைத்து, மந்திரி, என் குமாரன் வேட்டைக்கு கிளம்பும் போது நாங்கள் தோன்றின. இருந்தும் அவைகளை லட்சியம் செய்யாமல் அவன் புறப்பட்டு போனான். இப்போது அவன் ஏறி சென்று மட்டும் தனியாக வந்திருக்கிறது. அவனை காணவில்லை. அவனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நாம் உடனே காட்டிற்கு சென்று அவனை தேட வேண்டும் என்றான். அவ்விதமே மன்னனும் மந்திரியும் காட்டிற்கு சென்று தேடினார்கள். அங்கு புத்தி மாறியவனா ஜெயபாலன் சசேமிரா என்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டு திரிவதைக் கண்டு அவனை அழைத்து வந்தனர். மைந்தனின் நிலையை கண்ட நந்த மன்னன் சொல்ல முடியாத துயரத்தில் மூழ்கினான். மணிமந்திர ஔஷதங்களில் வல்லவர்கள் வரவழைக்கப்பட்டனர். எவ்வளவுதான் முயன்றும் அவர்களுக்கு அரசகுமாரனின் நோய் மூலத்தை கூட கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இந்த சமயம் தன் மந்திரியை நோக்கி சொல்லலானான். ராஜகுரு சாரதானந்தனர் இங்கிருந்தாரானால் என் மைந்தனை ஒரு நொடி பொழுதிலே அவர் தெளிய வைப்பாரே. ஆனால் அவரைத்தான் நான் சரியாக விசாரிக்காமல் ஒரு கணமும் இல்லாமல் மரண தண்டனைக்கு ஆளாக்கிவிட்டேனே. ஒருவன் எந்த காரியத்தையும் செய்யும் முன்பாக தீர ஆலோசிக்க வேண்டும். அவ்விதம் செய்யவில்லை என்றால் அதுவே கெட்ட காலத்திற்கு ஒரு காரணம். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கெடுதலை உடையதாயிருக்கும் தீர்ப்புகளே கெட்ட காலத்துக்கு முக்கிய காரணம். நல்ல குணங்களை விரும்பும் அதிர்ஷ்ட தேவதை தீர ஆலோசிப்பவனையே தேர்ந்தெடுக்கிறாள். ஒருவன் தீர ஆலோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது. நன்றாக ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டவைகளையே செய்ய வேண்டும். இல்லையேல் வியாகுலம் ஏற்படும். பிராமண பெண்ணும் கீரி பிள்ளையும் கதை எல்லோரும் அறிந்ததே. இருந்தாலும் என்னை தடுக்கக்கூடியவன் எவனும் அப்போது இல்லை என்று வருத்தத்தோடு சொன்னான் நந்தமன்னன். அவனை மைந்தனின் நிலை பெரிதும் வாட்டியது. இதற்கு மந்திரி பௌசுரதன் பின்வருமாறு பதில் சொன்னார். அப்போது நடக்க வேண்டியதே நடந்திருக்கிறது. அவரவர் விதிப்படியே அவரவர் புத்தியும் மாறுகிறது. ஒருவனுடைய புத்தி, காரியம், எண்ணம், நண்பர்கள் ஆகிய இந்நான்கும் விதிப்படியே மாறுகிறது. எது நடக்கக்கூடாததோ அது நடக்காது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தே தீரும். எவ்வித முயற்சியும் செய்யாவிட்டாலும் கூட அவை நடந்துவிடும். அவனுக்கு இல்லை என்று விதிக்கப்பட்டிருக்கும் போது, அவனுடைய உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டிருக்கும் போது கூட அவனுக்கு கிடைக்காமல் போய்விடும். இதை கேட்ட அரசன், இது முன்வினைகளின் பலனே. எனினும் இப்போது என் குமாரனின் பைத்தியம் தீர்க்க நான் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றான். எவ்விதத்தில் என்று கேட்டான் மந்திரி பௌசூரதன். என் மைந்தனை சொஸ்தப்படுத்துபவர்களுக்கு என் ராஜ்யத்தில் பாதி கொடுப்பதாக அறிவிக்கப் போகிறேன் என்றான் மகாராஜன். மந்திரி வீடு திரும்பியதும் குரு சாரதானந்தனரிடம் சென்று நடந்ததை தெரிவித்தார். அதை கேட்ட ராஜகுரு, மந்திரி, தாங்கள் அரசரிடம் சென்று என் வீட்டில் யவ்வனத்தோடு கூடிய இளம்பெண் ஒருத்தி இருக்கிறாள். அரசகுமாரனை அவள் நேரில் பார்க்க ஏற்பாடு செய்தால் அவள் ஏதாவது ஒரு வழி சொல்லக்கூடும் என்று தெரிவியுங்கள் என்றார். மந்திரியும் அதே போல நந்த மன்னனிடம் சென்று சொன்னார். அரசனும் தன் குமாரனை அழைத்து கொண்டு பிரதானிகளுடன் மந்திரியின் வீட்டுக்கு வந்தான். அரசகுமாரன் சசேமிரா என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்தான். திரை ஒன்றன் பின்னால் மறைந்திருந்த சாரதானந்தனர் சசேமிரா என்று
எழுத்தும் தொடங்கும் 4 ஸ்லோகங்களை சொன்னார். சா என்று ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகம் பின்வருமாறு பொருளை கொண்டது. சத்குணங்களை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது? மார்பில் படுத்து தூங்கும் ஒருவனை குத்திக் கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது? இந்த முதல் ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் சா என்று சொல்லுவதை விட்டுவிட்டான். அடுத்தபடியாக சாரதானந்தனர் சே என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை சொன்னார். அதன் உட்பொருள் பின்வருமாறு உள்ளதாகும். கங்கை சமுத்திரத்தில் கலக்கும் இடத்தில் சங்கமத்தை அடைந்தால் பிரம்மஹத்தி தோஷம் போய்விடுகிறது. ஆனால் நண்பனுக்கு துரோகம் செய்பவனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இரண்டாவது ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் சே என்ற வார்த்தையை விட்டுவிட்டான். மூன்றாவதான மீ என்ற எழுத்துடன் தொடங்கும் ஒரு ஸ்லோகத்தை குரு சொன்னார். மித்ர துரோகி, நன்றியில்லாத மனிதன், நம்பிக்கை துரோகம் செய்பவன். இந்த மூவரும் சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் நரகத்திலே கிடந்து உழலுவார்கள். இதை கேட்ட பிறகு அரசகுமாரன் மூன்றாம் எழுத்தான மீ என்பதையும் விட்டு ரா என்ற எழுத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். கடைசியாக ரா என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை ஆரம்பித்தார் குரு சாரதானந்தனர். ராஜனே, உன் மகன் சேமத்தை நீ விரும்புகிறாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசை கொடு, அவர்களே உயர்ந்தவர்கள். இதை சொல்லி முடித்ததும் அரசகுமாரன் தன் பழைய நிலையை அடைந்து விட்டான். தந்தையிடம் காட்டில் நடந்தவற்றை விவரமாக தெரிவித்தான். அதை கேட்ட நந்த மன்னன் நன்றி உணர்வுடன் திரையை நோக்கி அதன் மறைவில் இருந்த சாரதானந்தனரை பார்த்து சொல்லத் தொடங்கினான். அப்போதும் திரைக்கு பின்னால் இருப்பது ஒரு பெண் என்றுதான் மன்னவன் நினைத்து கொண்டிருந்தான். ஏ அழகிய பெண்ணே, நீயோ நகரத்தில் வசிப்பவள், காட்டிற்கு போனதில்லை. காட்டிலே கரடி, புலி, மனிதன் இம்மூவருக்கும் இடையே நிகழ்ந்த சம்பவத்தை எவ்விதம் முன்னால் அறிய முடிந்தது என்று நந்த மன்னன் கேட்டான். திரைக்கு பின்னால் இருந்த சாரதானந்தனர் சிரித்துக்கொண்டே, தேவர்களின் ஆசிரியர் பிரகஸ்பதியின் அருளால் சாரதா தேவி என் நாவில் தங்கியிருக்கிறாள். அவள் அருளினால் பானுமதியின் மச்சத்தை நான் ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்தது போலவே இதையும் நான் அறிந்தேன் என்று சொன்னார். அவர் வார்த்தைகளை கேட்ட நந்த மன்னன் திகைத்து போய்விட்டான். சட்டென்று திரைச்சிலையை பிடித்து இழுத்தான். அங்கு உட்கார்ந்திருந்த சாரதானந்தனரை நேருக்கு நேர் அவன் கண்டான். உடனே மன்னவனும் மற்றவர்களும் குருவின் காலில் விழுந்து வணங்கினார்கள். மந்திரி பௌசுருதன் அவர்களுக்கு முன்பு நடந்த கதையை தெரிவித்தார். நந்த மன்னன் அவரை பார்த்து பின்வருமாறு சொன்னான். மந்திரி, உன்னுடைய தொடர்பினால் நான் பெருங்கேட்டிலிருந்து தப்பினேன். இதனால் ஒருவர் நல்லவர்களிடமே நட்பு கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது. அதன் மூலம் அவன் நல்ல பலன்களை அடைவான். கங்கை ஜலத்தை அருந்துவதன் மூலம் ஒருவன் தாகத்தையும் தான் செய்த பாவங்களையும் அவற்றின் மூலம் நேரக்கூடிய கேடுகளையும் தீர்த்து கொள்ளுகிறான். அதுபோல நல்லவர்களுடன் நட்பு கொண்டுள்ளவன் தன்னுடைய கஷ்டங்களையும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் நிவர்த்தி கொள்ளுகிறான். மேலும் உன் மூலமே என்னுடைய குமாரனும் பெரும் ஆபத்தில் இருந்து மீள முடிந்தது. உன்னை போன்ற உயர் குடும்பத்தில் பிறந்தவனாகவும் புத்திசாலியாகவும் உள்ளவனையே அரசன் மந்திரியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அரசன் கீழ்த்தரமான குடும்பத்தில் பிறந்தவனை அடையாதிருந்தால் அவன் இரும்பு புற்றில் இருக்கும் பாம்பை பிடிக்கும் சாமர்த்தியமான பாம்பாட்டிக்கு சமமானவனே என்று சொல்லப்படுவதுண்டு. இவ்விதம் நந்த மன்னன் தன் மந்திரி பௌசுரதனை பலவாறு புகழ்ந்து அநேக பரிசுகளை கொடுத்து கௌரவித்தான். இந்த கதை இதோட முடியுதுங்க. அடுத்த கதை அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கதைங்க இருக்கு, கண்டினியூவாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த கதையில் பார்க்கலாம். நன்றி.